ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோஸ் வச்சு ஒரு ஈஸி அண்ட் குயிக்கான சைட் டிஷ் வந்து பார்க்கலாம். அதுக்கு இது போல் ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது போல் ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இது போல் தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஸ்பைசஸ்க்காக நம்ம வீட்டிலே அரைச்சிருக்க மிளகாய் பொடி 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது போல் நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடியை க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க கோஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கோஸ் நார்மலாக வந்து ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அதை இது போல் சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்டோன்னா எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. ஸோ கோஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த சைட் டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா அது கூட 2 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி எதுவும் சேர்க்காமல் தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கனாக்கா இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த கோஸ் மூழ்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம விசில் போட்டு ஒரு 2 விசில் இல்லைன்னா ஒரு 3 விசில் அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் நம்மளோட கோஸ் மசாலா ரெடி. இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கொதிக்க விட்டு போகிறோம். ஸோ அதுக்காக கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். பாய். நம்ம வேறு ரெசிபியில் பார்க்கலாம்.